வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 12வது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு கல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ கேகேஆர் வந்து ஒரு ஹோம் பிச்சா யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் பார்த்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிச்சோட ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் பிச் அப்படின்னாலே ஈடன் கார்டன் அப்படின்னாலே ரொம்பவே வந்து பவுண்டரி லைன் வந்து சின்னது நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஆஃப் சைட் லெக் சைடை பொறுத்த வரைக்கும் 61-68 மீட்டர், ஸ்ட்ரைட்லையும் வந்து 74 மீட்டர் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற பிச்சு ஈக்குவலாக தான் இதுவும் இருக்குது. ஸோ பிச்சோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிப்போர்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்ததுல அதோட ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ பிச்சோட தன்மை எப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டிங்கான ஒரு பிச்சு. ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, வானிலை வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மேட்சுக்கு வந்து நம்ம பார்க்கணும், போன மேட்ச் ரிப்போர்ட்ல, ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சராசரி ஸ்கோர், ஆவரேஜான ஸ்கோர் பார்க்கும்போது போன வருஷத்துல வந்து 199 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சராசரி ஸ்கோரா இருந்தாலும் இந்த வருஷமும் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 200 பிளஸ் போனாங்க. ஸோ அது வந்து கரெக்டா போயிடுச்சு. அதே போல வெற்றி யூகம்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி தான் வின் பண்ணாங்க, அதுவும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இந்த பிட்ச்ல வந்து நமக்கு வந்து ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச், லோ ஸ்கோர் வந்து கேகேஆர். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150-169 ஒரு இன்னிங்ஸ், 190 பிளஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இந்த பிட்ச்ல நடந்த ஒரு 6 மேட்ச் ரிசல்ட் வச்சிருக்கோம். இது வரைக்கும் நடந்த ஒரு 6 லாஸ்டா நடந்த ஐபிஎல் கேம்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் வந்து இந்த வருஷம் நடந்த மேட்ச், இந்த எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர். ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு நல்ல ஸ்கோர் போயிருக்கு, ஒரு 200 பிளஸ், ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு, ஒரு 200 பிளஸ், ஒரு 200 பிளஸ், இந்த மாதிரி நல்ல கேகேஆர் பிட்ச்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பிட்ச். நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம்கிட்ட இருந்து ஒரு 190 பிளஸ் ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னது என்னுடைய கணிப்பா இருக்கும். அண்ட் போத் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கிறது போல பவுலர்ஸுக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கும். நீங்க இந்த மேட்ச் பாருங்க, 16 விக்கெட் வந்து ஓவராலா வந்திருக்கு. இந்த மேட்ச் பாருங்க 10 விக்கெட் வந்திருக்கு. இந்த மேட்ச் பாருங்க 11 விக்கெட் வந்திருக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 12 விக்கெட் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 14. சோ இது பாருங்க 18. சோ பேட்ஸ்மேன் அடிக்கிற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே விழுந்துட்டு தான் இருக்கும். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போற விக்கெட்டை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா விக்கெட் போகும். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் 4 விக்கெட் வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 4 விக்கெட் வந்து வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு 2 விக்கெட் வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு 2 விக்கெட் வித்தியாசம், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 2 விக்கெட் வித்தியாசம். லாஸ்ட் 6 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக விக்கெட் வந்து மோர் விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் விழுந்தா செகண்ட் இன்னிங்ஸ்ல குறையாம 8ல இருந்து 9 விக்கெட் வந்து விழுந்துரும். சோ செகண்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் போத் ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஸ்பின்னுக்கும் சரி இந்த பிட்சில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். குறிப்பாக ஸ்பின்னுக்கு இந்த பிட்சில் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ சப்போர்ட்டே இல்லாமல் போகாது லாஸ்ட் மேட்ச் மாதிரிலாம். அடுத்ததான் வந்து 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா 35 மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க. அதுல 21 மேட்ச் வந்து கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. 13 மேட்ச் தான் பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் இப்போ ரீசெண்டா தான் நல்லா ஆடுறாங்க. அண்ட் 261 அவங்களுடைய ஹை ஸ்கோர், 262 இவங்களோட ஹை ஸ்கோர், 95 அவங்களோட ஹை ஸ்கோர் அண்ட் 111 இவங்களோட ஹை ஸ்கோர். இந்த 261 62 மேட்ச்லாம் யாராலையும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு மேட்ச்.
அண்ட் இப்போ வந்து ரெண்டு டீமுக்கான ப்ரிவியூ தான் இருக்கு. ஸோ கேகேஆரோட பாசிபிள் 11 இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட பாசிபிள் 11. ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாப் பார்த்துக்கலாம். ஏன்னா ஈஸியா இருக்கும் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கே வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப ஈஸி. பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரியன் சரியா, பிரப்சிம்ரன், கூப்பர் கோன்லி, ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, சாசாங் சிங், ஸ்டோயினிஸ் 7 பேர் வந்து பேட்டிங் லைனப்ல இருக்காங்க. இதுல உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எப்படி பார்த்தாலும் சரி, குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங், செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா ஆடுவாரு. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு 35+ ரன் வந்து கேரண்டியா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். ஒரு 14 மேட்ச் ஆடுறாருன்னா 10 மேட்ச் வந்து இந்த ரன்னுலாம் சர்வ சாதாரணம். அதே போல கூப்பர் கோன்லியும் ரொம்ப பொறுமையா தான் ஆடுறாரு. தேவையில்லாத பாலெல்லாம் தொட மாட்டேங்கிறாரு. ஸோ கண்டிப்பா கூப்பர் கோன்லி கிட்ட இருந்தும் ஒரு 30+ ரன் வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரியன் சரியா, பிரப்சிம்ரன் இந்த ரெண்டு பேரும் நான் சொல்லியிருக்கேன். பிரியன் சரியா பேட்டிங் செகண்ட் வந்தாருன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கோர்லாம் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா அதிகபட்சம் 30க்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். பிரப்சிம்ரன் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு டீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25+ ரன் வரைக்கும் வந்து ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். வாதிரா பொதுவா பெருசா யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்ட் பேட்டிங்ல வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அதுலயுமே வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்க்கு ஒரு ஓகேவான பிளேயரா இருப்பார். சாசாங் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்னைக்கு பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட் தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சாசாங் சிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல தான் வருது. ஸ்டோயினிஸ் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசா அவருக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர். பட் பவுலிங் பேக்கப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ரொம்ப ஓவர் கொடுக்கலனாலும் அது ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் பஞ்சாபோட பேட்டிங். கேகேஆரோட பேட்டிங்கும் நல்ல ஸ்ட்ராங் தான். பாருங்க, ரஹானே, ஃபின்னலன், ரகுவன்ஜி, கிரீனி, ரிங்கு, ரமன்தீப், சுனில் நரேன் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த 7 பேர்ல வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் ரஹானே போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து நம்ம மாமா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 30+ ரன் வந்து ஆடிடுவார். எப்படி பார்த்தாலும் சரி, அது கஷ்டமான டீமோ ஈஸியான டீமோ அந்த 30+ங்கிற கன்சிஸ்டன்சி ஆடிடுவார். ரீசெண்டா கூட என்னுடைய ரன் ரேட்டை வந்து குறைச்சி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இன்டர்வியூல. ஸோ நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபின்னலன் யாராலையும் கணிக்க முடியாது. அந்த டே தான் அடி பட்டா 6 போனா அவுட் அப்படிங்கிற மாதிரி பிளேயர் தான். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு 30+ வந்துடும். ஏன்னா ஒரு 10 பால் நின்றுட்டாருன்னா கூட, ஒரு 15 பாலா நின்றுட்டாரு, 20 பாலா நின்றுட்டாருன்னா கண்டிப்பா 50 வந்துடும். 10 பால் நின்னா கூட 30+ வந்து வந்துடும். ரகுவன்ஜி பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங். கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய ஸ்கோர் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கிரீனை வந்து நான் எப்பவும் சொல்றதுதான், எனக்குலாம் கிரீன் மேல பெரிய உடன்பாடே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். விருப்பம் நான் லாஸ்ட் மேட்ச் கூட கிரீனெல்லாம் சொல்லவே இல்லை. தலைவர் வந்து ரன் அவுட் ஆகி போயிட்டார், எப்படியும் ஒன்று அவுட். பட் இந்த பிச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிச்சு. கிரீனுக்கு வந்து 14 மேட்ச் ஆட போறாரு மொத்தத்தில். அதில் 7 வந்து கேகேஆருக்கு இந்த ஹோம்ல ஆட போறாரு. அது ஒரு மேட்ச் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 6 மேட்ச்ல ஏதாவது ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் செம்மையா சிக்கும். அது இன்னைக்கு மேட்சா கூட இருக்கலாம், நம்மளால சொல்ல முடியாது. ரிங்கு எப்போதும் சொல்றது போல அந்த 30+ வந்து ஆடிடுவாரு. ரமன்தீப் தான் நம்ம ரீசெண்டா ஒரு மீன் பார்த்தோம். அந்த தண்டால் எடுக்கிறது, அந்த ஓடுறது, ரன் அடிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் பண்றது ஒரே பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரமன்தீப் தான் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் மீம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுல கிடைச்ச இன்னைக்கு சரியா பயன்படுத்திக்கிறதுல. சுனில் நரேன் முன்ன இருந்த சுனில் நரேன்லாம் இப்போ இல்லை. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மா போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஓப்பனிங் ஆனார்னா அதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. பவுலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வருண் சக்கரவர்த்தி பாலே பிடிச்சி கொள்ளுன்னு கொள்றாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். ஸோ இங்க வந்து டாப் 7 நம்ம பார்த்தாச்சு. பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. 5 பவுலிங் ஆப்ஷன். ஜான்சன், பேட்லர், வைசாக் விஜயகுமார், சிங், சஹாலே. 6வது ஆப்ஷன்ல யாருக்காச்சும் டே சரியா செட் ஆகலன்னா ஸ்டோயினிஸ் வந்து ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் வந்து 2 ஓவர் வேணா பவுல் பண்ணுவார். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா போகும். மறுபடியும் சொல்றதா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா ஜான்சன், வைசாக், அதுக்கப்புறம் வந்து சிங், இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சது 1 ல இருந்து
2 விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுப்பாங்க. அதுவே வந்து சகால் மாதிரியான பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல பவுல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரஷரை வச்சுட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதான் பவுலிங் ஆப்ஷன். மற்றபடி வந்து பேர்க்லெட் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. நான் பிபிஎல்ல இருந்து பார்த்திருக்கேன். நம்ம பிபிஎல் வந்து பிரிஸ்பன் ஹீட் டீம்ல நம்ம பார்த்திருக்கோம். பட் ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யான்சன் வந்து 4 ஓவர் கட்டாயம் பவுல் பண்ணுவாரு. சிங் 4 ஓவர், சகால் 4 ஓவர், நம்ம விஜயகுமார் வைசாக் விஜயகுமார் 3, பேட்லெட் 3 போட்டாருன்னா இந்த ஆளுக்கு 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் எடுப்பார். ஒருவேளை 2 பேருக்கு டே நல்லா செட் ஆயிடுச்சுன்னா ஸ்டோயினிஸ்ட பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க. அது ஞாபகம் இருக்கணும். அதே தான் இங்க கேகேஆர் வந்து பஞ்சாப்ல இருக்கிற பேட்டிங் கேகேஆர் இருக்கு. ஆனா பஞ்சாப்ல இருக்கிற பவுலிங் கேகேஆர் இல்ல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுனில் நரேன், அனுகுல் ராய், வருண் 3 ஸ்பின்னர், வைபவ் ஓரரா, முசரம் அணி, கார்த்திக் தியாகி. எனக்கு தெரிஞ்சு அந்த பவுலிங் கூட இந்த பவுலிங் மேட்ச் ஆகவே ஆகாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா முசரம் பாணி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. நமக்கு தெரியும் அவர் ஜிம்பாப்வே டீமா இருந்தாலும் என்ன ஒரு ஃபார்ம்ல வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லி 4 ஓவர் பவுலிங் பண்ணாலும் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா. ஆனா இந்த பிச்சில் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் கிடைக்குது. பிச் ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க, அது ஞாபகம் இருக்கட்டும். வைபவ் ஓரராவும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். 4 ஓவர் போடும்போது அவர் பழைய வச்சு செய்யறாங்க, சொல்ல முடியல. சுனில் நரேன்லாம் இந்த வாட்டி நிற்க கூட முடியல. ஸோ வருண் சுனில் நரேன்லாம் ஒரு காலத்துல அவங்களுக்கு பிரைம்ல ஆடி கொடுத்ததுனால தான் கப் அடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஓவர் வைஸாவும் 3 ஓவர் தான் அதிகபட்சம் எல்லாரும் போடுறாங்க. முசரம் அணி மட்டும் தான் 4 ஓவர். வைபவ் ஓரராவே 3-4 ஓவர் போடுறதுக்கே கஷ்டப்படுறாரு. ஃபுல்லா போட மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ ஸ்டார் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா கூப்பர் பவுன்லி, ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன், இங்க வந்து பாத்தீங்கன்னா யான்சன், சிங், சகால். ஸோ இந்த 6 பேரை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க வந்து ரஹானே, ஃபின்னலன், ரகுவன்ஜி, சுனில் நரேன் என்னதான் இருந்தாலும் ட்ரை பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வருண், வைபவ் ஓரரா, முசரம் அணி, இந்த சுனில் நரேனை கூட நீங்க வந்து சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 பவுலிங் ஆப்ஷன், இந்த 3 பேட்டிங், இங்க 3 பேட்டிங் 3 பவுலிங். ஸோ டோட்டலா வந்து நமக்கு வந்து 12 பிளேயர்ஸ் வந்து ஆயிடுறாங்க. ஸோ 12 பிளேயர்ஸ். இப்போ வந்து இதுல யாருக்கெல்லாம் சிஎன்விசி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஹானேக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம் நீங்க. அதே போல முசரம் அணிக்கு ஒரு சிஎன்விசி வந்து போகலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம். யான்சனுக்கு வந்து ஒரு சிஎன்விசி போகலாம். சிங்குக்கு வந்து ஒரு சிஎன்விசி வந்து போகலாம். கண்டிப்பா கூப்பர் பவுன்லிக்கு அட்லீஸ்ட் பிசியா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரிவியூ. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லி வந்து ட்ரோல் வீடியோ இல்லை வந்து ஹெட் டு ஹெட்டை வச்சு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அதே வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.